கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனம் இப்படியா சொல்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொல்லுது. இன்னைக்கு பாருங்க, நான் ஜெபத்தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன். ஆமே, அருமையான தெய்வ மனுஷனாகி அன்பு தகப்பனார கர்த்தர் எவ்வளவா மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் தெரியுமா? அவங்க ஆரம்ப கால ஊழியங்கள்ல அவங்க கடந்து வந்த பாதைகள் வேறு, இன்றைக்கு கர்த்தர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறது வேறு. அதான் சொல்றாருல, நீங்க கர்த்தரோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் செய்கிற காரியம் உங்க வாழ்க்கையில மிகவும் பயங்கரமா இருக்குமா. ஆமீன். இந்த இடத்துல அவ்வளவு ஒரு பிரசன்னத்தை எங்களால உணர முடியுது. ஆமீன். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய காரியத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்க கூட இருந்து கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். உங்களை அற்பமாய் நினைத்தவர்கள், ஆமீன், உங்களை அசட்டையா பேசினவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி கர்த்தர் ஒரு நாள் உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு பாருங்க, அருமையான அன்பு தகப்பனார கர்த்தர் எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? உங்களையும் கர்த்தர் இதை போல உயர்த்த போகிறாரு, மேன்மைப்படுத்த போகிறார். அந்த நாளுக்கு காத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.